நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு, துப்பாய தூவும் மழை. உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருள்களை விளைவித்து தருவதோடு பருகுபவர்க்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும் என்று நீரின் சிறப்பை, மழையின் சிறப்பை உணர்ந்ததால்தான் வள்ளுவரே வான் சிறப்பு என்று ஒரு அதிகாரத்தையே இயற்றியுள்ளார். இப்புவியில் உள்ள தண்ணீரில் 1% குறைவான அளவே குடிநீராகும் தன்மையை கொண்டிருக்கிறது. நமது உடலோ 60 முதல் 70% தண்ணீரை கொண்டுள்ளது. நமது மூளையில் 75% தண்ணீரும், நுரையீரலில் 90% தண்ணீரும், இரத்தத்தில் 82% தண்ணீரும் உள்ளன. ஆறில்லா ஊருக்கு அழகு பாழ். ஆற்றங்கரைகளே மனித நாகரிகத்தின் தொட்டில்கள். தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே என்றெல்லாம் 1000 பழமொழிகள் தண்ணீரை பற்றி நம் தமிழில் உண்டு. மேலும் நதிகளுக்கு காவிரி, வைகை, கங்கை, யமுனை, பவானி, நர்மதை, கோதாவரி என்று தெய்வங்களின் பெயரையும் பெண்களின் பெயரையும் சூட்டி பெருமைப்படுத்திய நிலம் நம் நிலம். ஆனால் அந்த நீரின் பெருமையை பேசும் அளவுக்கு அதை பாதுகாக்கும் வழிமுறைகள் நம்மிடம் உள்ளதா? அதை நாம் கடைபிடிக்கிறோமா? ஒரு தண்ணீர் குழாயிலிருந்து ஒரு வினாடிக்கு ஒரு சொட்டு நீர் வீணாகும்போது ஒரு வருடத்தில் சுமார் 11,356 லிட்டர் நீர் வீணாகிறது. இங்கே எத்தனை பேர் ஒழுகிக் கொண்டிருக்கும் தண்ணீர் குழாயை பார்த்தவுடன் அதை நிறுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறோம்? இப்படி தண்ணீரை நாம் வீணாக்கக்கூடாது, அதில் உள்ள வளங்களை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கெல்லாம் அறிவுறுத்துவதற்காகவே தண்ணீருக்கென்றே ஒரு தினம் ஐநா சபையால் அறிவுறுத்தப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. உலக தண்ணீர் தினம். இதை பற்றி பேச நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் இணையவிருக்கிறார் பேராசிரியர் குருமல்லேஷ் பிரபு அவர்கள். பேராசிரியர் அவர்கள் அழகப்பா பல்கலை தொழில் வேதியியல் துறையில் பேராசிரியர் மற்றும் தலைவராக பணியாற்றி வருகிறார். தொழில் வேதியியல் துறையில் ஆக்கப்பூர்வமான பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வரும் இவரிடம் ஆராய்ச்சி படிப்பை மேற்கொண்டு 21 மாணவர்கள் முடித்துள்ளனர். 150க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார். இவரது H-இண்டெக்ஸ் 24 ஆகும். எந்த அறிவியல் ஆராய்ச்சி என்றாலும் அது சமுதாயம் பயன்பெறும் வகையில் இருக்க வேண்டும் என்பது இவரது குறிக்கோள். UGC, AICTE, DRDO, AURF என்று பல்வேறு ஆராய்ச்சி நிதி நிறுவனங்களிடமிருந்து வேதியியல் சார்ந்த ப்ராஜெக்டுகளையும் இவர் மேற்கொண்டுள்ளார். சமீபமாக இந்த கொரோனா காலத்தில் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபேஸ் மாஸ்க் ஆராய்ச்சி துறையில் காப்புரிமையும் பெற்றுள்ளார். இப்போது தண்ணீர் தினத்தை பற்றி நம்மிடையே சிறப்புரையாற்ற இணைகிறார் பேராசிரியர் குருமல்லேஷ் பிரபு அவர்கள். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீரின்றி அமையாது உலகு என்பது வள்ளுவர் வாக்கு. மக்கள் மட்டுமல்ல, பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் தண்ணீர் மிக அவசியம். 1993ஆம் ஆண்டு நடைபெற்ற ஐக்கிய நாட்டு சபையின் 47வது கூட்டத்தொடரில் உலக தண்ணீர் தினம், வேர்ல்டு வாட்டர் டே அறிவிக்கப்பட்டது. நீர்நிலைகளை காப்பதும் நீர்வளத்தை பெருக்குவதும் தான் இத்தினத்தின் நோக்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கருப்பொருளை மையமாக கொண்டு உலக தண்ணீர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருள் கிரவுண்ட் வாட்டர் மேக்கிங் இன்விசிபிள் விசிபிள், அதாவது நிலத்தடி நீர் கண்ணுக்கு தெரியாததை காண செய்தல். இதை பற்றி சற்று ஆராய்ப்போம். நிலத்தடி நீர் ஒரு முக்கிய ஆதாரமாகும். இது உலகமெங்கும் உள்ள அனைத்து குடிநீரில் பாதியையும், பாசன விவசாயத்திற்கு 40 விழுக்காடு தண்ணீரையும், தொழிலுக்கு தேவையான 1% தண்ணீரையும் வழங்குகிறது. இது சூழ்நிலை நிலைநிறுத்துகிறது, ஆறுகளின் அடிப்படை ஓட்டத்தை பராமரிக்கிறது, நிலச்சரிவு மற்றும் கடல் நீர் ஊடுருவலை தடுக்கிறது. கண்ணுக்கு தெரியாத நிலத்தடி நீர் பெரும்பாலான மக்களுக்கு கண்ணுக்கு தெரிவதில்லை. மனித நடவடிக்கைகள் மற்றும் காலநிலை மாறுபாடு
ஆகியவை நிலத்தடி நீர் ஆதாரங்களின் மீதான அழுத்தத்தை விரைவாக அதிகரித்து வருகின்றன. நிலத்தடி நீர் குறித்த உலக நீர் தினம் இந்த கண்ணுக்கு தெரியாத வளத்தின் மீது ஒரு கவனத்தை ஈர்த்து அறிவு பரிமாற்றம் மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துகிறது மற்றும் அதன் மூலம் நமது நிலத்தடி நீரை கவனித்துக் கொள்வதின் முக்கியத்துவம் பற்றி விழிப்புணர்வு அவேர்னஸ் அதிகரிக்கிறது. நம் உலகத்தில் 97.5% உப்பு சுவை கொண்ட நீர், அதாவது கடல் நீர் உள்ளது. மீதமுள்ள 2.5% தான் சுத்தமான நீர். இதில் 2.24% துருவ பகுதிகளில் பனிப்பாறைகளாகவும் பனிக்கட்டிகளாகவும் மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. எஞ்சியுள்ள 0.26% தண்ணீரைத்தான் நாம் குடிநீராகவும் விவசாயத்துக்கும் பயன்படுத்தும் நிலை உள்ளது. உலகில் கிடைக்கக்கூடிய சொற்ப அளவு குடிநீரும் கழிவு நீரால் மாசடைந்து விடுகிறது. ஆண்டுதோறும் 40,000 டன் கழிவுகள் நீரை மாசுபடுத்தி வருகின்றன. நிலத்தடி நீரும் உறிஞ்சப்பட்டு நீர்வள ஆதாரங்கள் பாதிக்கப்பட்டு வருகிறது. உலகில் 3 ஒருவருக்கு போதுமான தண்ணீர் கிடைப்பதில்லை. 5 ஒருவருக்கு சுகாதாரமான நல்ல குடிநீர் கிடைப்பதில்லை. சமீபத்தில் நடத்திய ஆய்வின்படி உலகில் சுமார் 200 நகரங்களில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. இதில் தென் ஆப்பிரிக்காவின் உள்ள கேப்டவுன் நகரம் டே 0 எனப்படும் தண்ணீர் இல்லா நிலைக்கு சென்றது நாம் அனைவரும் அறிந்ததே. மேலும் உலக அளவில் தென்னாப்பிரிக்கா, பிரேசில், ஈரான், கம்போடியா, இந்தியா, சைனா, சிங்கப்பூர், லிபியா உள்ளிட்ட 11 நாடுகளில் தண்ணீர் தட்டுப்பாடு அதிக அளவில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஆண்டுக்கு 69,000 டிஎம்சி தண்ணீர் உற்பத்தியாகிறது. இதில் 33% தான் பயனளிக்கிறது. மீதமுள்ள தண்ணீர் வீணாக கடலில் கலக்கிறது. நீரின் தன்மையை பற்றி பார்ப்போம். நீர் ஒரு கனிம இன்ஆர்கானிக், சுவையற்ற டேஸ்ட்லெஸ், மணமற்ற ஓடர்லெஸ் மற்றும் நிறமற்ற கலர்லெஸ் இரசாயன பொருளாகும். இது பூமியின் ஹைட்ரோஸ்பியர் மற்றும் அனைத்து அறியப்பட்ட உயிரினங்களின் திரவங்களின் முக்கிய அங்கமாகும். இது கலோரிகள் அல்லது கரிம ஊட்டச்சத்துக்களை வழங்காவிட்டாலும் அறியப்பட்ட அனைத்து வாழ்க்கை வடிவங்களுக்கும் இன்றியமையாதது. அதன் வேதியியல் சூத்திரம் கெமிக்கல் ஃபார்முலா H2O. அதன் மூலக்கூறுகள் ஒவ்வொன்றிலும் ஒரு ஆக்சிஜன் மற்றும் 2 ஹைட்ரஜன் அணுக்கள் உள்ளன. அவை கோவேலண்ட் பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளன. நீரில் பல இயற்கை நிலைகள் உள்ளன. இது மழை வடிவில் மழை பொழிவையும் மூடுபனி வடிவில் ஏரோசால்களையும் உருவாக்குகிறது. மேகங்கள் இடைநிறுத்தப்பட்ட நீர் மற்றும் பனித்துகள்களால் ஆனது. நீரின் வாயு நிலை நீராவி ஆகும். உலக பொருளாதாரத்தில் தண்ணீர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. மனிதர்கள் பயன்படுத்தும் நன்னீரில் தோராயமாக 70% விவசாயத்திற்கு செல்கிறது. உப்பு மற்றும் புதிய நீர்நிலைகளில் மீன்பிடித்தல் உலகின் பல பகுதிகளுக்கு உணவின் முக்கிய ஆதாரமாக உள்ளது. நீண்ட தூர பொருட்கள் வர்த்தகம், எண்ணெய், இயற்கை வாயு போன்றவை. கடல்கள், ஆறுகள், ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் வழியாக படகுகள், கப்பல்கள் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. தொழில் மற்றும் வீடுகளில் அதிக அளவு நீர் பனி மற்றும் நீராவி குளிர்ச்சி மற்றும் வெப்பமாக்க பயன்படுத்துகிறது. கனிம மற்றும் கரிம பொருட்களுக்கு நீர் ஒரு சிறந்த கரைப்பான், சால்வெண்ட். இது தொழிற்சாலை செயல்முறைகளிலும் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ், சமையல் மற்றும் கழுவுதல் டொமெஸ்டிக் கிச்சன் யூஸ் ஆகியவற்றிலும் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த தண்ணீர் நம் வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது. ஆனால் மில்லியன் கணக்கான மக்கள் அது இல்லாமல் வாழ்கின்றனர். 771 மில்லியன் மக்கள் பாதுகாப்பான தண்ணீர் கிடைக்காதவர்கள். உலகத்தால் அறிவிக்கப்பட்ட சமுதாயத்திற்கு ஏற்படும் பாதிப்பின் அடிப்படையில் நீரின் நெருக்கடி நிலை 5 என்ற அளவில் உலகளாவிய அபாய கட்டத்தில் இருக்கிறது. 122 மில்லியன் மக்கள் தங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு நதி போன்ற மேற்பரப்பை நம்பியுள்ளனர்.
ஒவ்வொரு நாளும் மில்லியன் கணக்கான மக்கள் தண்ணீரை சேகரிக்க பல பயணங்களை மேற்கொள்கின்றனர். 282 மில்லியன் மக்கள் ஒவ்வொரு முறையும் 30 நிமிடங்களுக்கு மேல் செலவிடுகிறார்கள். பொதுவாக 1 கிலோ அரிசி உற்பத்தி செய்ய 3000 முதல் 5000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. 1 கிலோ சோயா தயாரிக்க 2000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. 1 கிலோ கோதுமை தயாரிக்க 900 லிட்டர் நீரும் 1 கிலோ உருளைக்கிழங்கு தயாரிக்க 500 லிட்டர் தண்ணீரும் தேவைப்படுகிறது. அடுத்ததாக நமது சுகாதாரத்தை பற்றி பார்ப்போம். உலகின் பாதி மருத்துவமனை படுக்கைகள் தண்ணீர் தொடர்பான நோயால் பாதிக்கப்பட்டவர்களால் நிரம்பி உள்ளன. உலக அளவில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்கனவே ஒவ்வொரு 10 பேரில் 4 பேரை பாதிக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 2.2 மில்லியன் மக்களை கொல்கிறது. நிலத்தடி நீரில் இயற்கையாக நிகழும் ஆர்சனிக் மாசுபாடு இப்போது அனைத்து கண்டங்களிலும் உள்ள 70 நாடுகளில் கிட்டத்தட்ட 140 மில்லியன் மக்களை பாதித்திருக்கிறது. தண்ணீர் மற்றும் சுகாதாரம் தொடர்பான நோய்களால் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் இறக்கின்றனர். ஒவ்வொரு 2 நிமிடங்களுக்கும் ஒரு குழந்தை தண்ணீர் தொடர்பான நோயால் இறக்கிறது. அடுத்ததாக பெண்களும் தண்ணீரும் பற்றி பார்ப்போம். தண்ணீர் சேகரிப்பில் பெண்களும் குழந்தைகளும் முதன்மை பொறுப்பு வகிக்கின்றனர். பெண்களும் சிறுமிகளும் தினமும் 200 மில்லியன் மணி நேரம் தண்ணீர் சேகரிப்பதற்காக செலவிடுகின்றனர். மேம்படுத்தப்பட்ட நீர் மற்றும் சுகாதார நடைமுறைகள் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் மேம்பட்ட ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கிறது. 45 வளரும் நாடுகளில் உள்ள 10 வீடுகளில் 7 வீடுகளில் தண்ணீர் சேகரிப்பதற்கு பெண்களும் சிறுமிகளும் மிகுந்த பொறுப்பு வகிக்கின்றனர். அடுத்ததாக பருவநிலை பற்றி பார்ப்போம். வறுமையில் வாடும் மக்கள் குறிப்பாக காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் தாக்கத்தால் பாதிக்கப்படுகின்றனர். காலநிலை மாற்றம் நீர் மற்றும் சுகாதாரத்தை பாதிக்கிறது. 2030ஆம் ஆண்டு வாக்கில் சில வறண்ட இடங்களில் ஆரிட் ஜோன் தண்ணீர் பற்றாக்குறை 24 மில்லியன் முதல் 700 மில்லியன் வரை மக்கள் ஏற்படக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது. 1900 முதல் இன்று வரை ஏறக்குறைய 120 ஆண்டுகளுக்கு மேலாக வறட்சியின் விளைவாக 11 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இறந்துள்ளனர் மற்றும் 2 பில்லியனுக்கும் அதிகமானோர் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2050ஆம் ஆண்டு வாக்கில் வெள்ளப்பெருக்கு நிலங்களில் அதிகரித்து மக்கள் தொகை, காலநிலை மாற்றம், காடு அழிப்பு, ஈரநிலங்களின் இழப்பு மற்றும் கடல் மட்டம் உயர்வு போன்ற வெள்ளப் பேரிடால் பாதிக்கப்படக்கூடிய மக்களின் எண்ணிக்கையை 2 பில்லியனாக அதிகரிக்கும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. கழிவுநீரை பற்றி பார்ப்போம். உலகளாவிய கழிவு நீரில் வேஸ்ட் வாட்டர் 80% அதிகமானவை சுத்திகரிக்கப்படாமல் மீண்டும் இயற்கையில் வெளியிடப்படுகின்றன. இதனால் நீர் விநியோகம், மனித ஆரோக்கியம், பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும். வளரும் நாடுகளில் 70% தொழிற்சாலை கழிவுகள் சுத்திகரிக்கப்படாத நீரில் வெளியேற்றப்படுகின்றன. ஆப்பிரிக்காவில் பாதுகாப்பற்ற குடிநீர் மற்றும் மோசமான சுகாதாரம் ஒரு மணி நேரத்திற்கு 115 இறப்புகளை ஏற்படுத்துகிறது. சீன மக்கள் தொகையில் பாதி பேருக்கு பாதுகாப்பான தண்ணீர் கிடைக்கவில்லை. இந்தியாவில் 80% நீர் மாசுபட்டுள்ளது. 844 மில்லியன் மக்களுக்கு சுத்தமான நீர் ஆதாரம் இல்லை. இந்த நீரின் வளர்ச்சியின் ஒவ்வொரு அம்சத்தையும் தொடுகிறது. அது கிட்டத்தட்ட ஒவ்வொரு நிலையான வளர்ச்சி இலக்கு SDG என்று சொல்கிறோம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், இதனுடன் இணைக்கிறது. ஒரு பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் அமைப்புகளை ஆதரிக்கிறது, மேலும் வாழ்க்கைக்கு இன்றியமையாததாக மற்றும் அடிப்படையானதுமாக தெரிவு செய்யப்படுகிறது. இந்த உலகம் SDGகளை, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்களை அடைய முடியுமா என்ற ஒரு கேள்வி, மிகவும் முக்கியமான கேள்வி. உலகமானது தண்ணீரை எவ்வாறு புரிந்து கொள்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங், மதிப்பிடுகிறது, அசஸிங், நிர்வகிக்கிறது, மேனேஜிங் என்பதில் ஒரு அடிப்படை மாற்றம் தேவை. தண்ணீரை புரிந்து கொள்வது என்பது பலப்படுத்தப்பட்ட நீர்த்தரவை பயன்படுத்தி நீர் பற்றிய ஆதார அடிப்படையிலான முடிவுகளை எடுப்பதாகும். தண்ணீரை மதிப்பிடுவது என்பது
தண்ணீர் மற்றும் அதன் பயன்பாடுகளுக்கு சமூகங்கள் இணங்கும் மதிப்புகளை அங்கீகரிப்பதாகும். தண்ணீர் மற்றும் சுகாதார சேவைகளுக்கு சரியான விலை நிர்ணயம் செய்வது உள்ளிட்ட அரசியல் மற்றும் வணிக முடிவுகளில் இவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்வதாகும். தண்ணீரை நிர்வகித்தல் என்பது உள்ளூர், தேசிய மற்றும் பிராந்திய அளவில் நீர்வள மேலாண்மைக்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறைகளை பின்பற்றுவதாகும். கடைசியாக, தண்ணீர் நம் உயிர் நீர். நம் உயிர் காக்க தண்ணீர் அவசியம். தாகம் போக்க, உணவு சமைக்க, உடலையும் உடமையும் தூய்மையாக்க தண்ணீர் நம் உயிரைப் போல அவசியம். ஆனால் இந்த தண்ணீரை எத்தனை தேவையற்ற முறைகளில் செலவு செய்து வீணாக்கி கொண்டிருக்கிறோம். நம் வீடு கட்ட தண்ணீர் தேவை, உடை செய்ய தண்ணீர் சேவை, நம் துணிமணி, மூக்கு கண்ணாடி, மருந்து, நாற்காலி, மேசை, பேனா, பென்சில், பாத்திரம், பேப்பர், சோஃபா, ஸ்கூட்டர், பைக், கார், விமானம், கப்பல், உதிரி பாகங்கள் என்று பல சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் காது குடையும் குச்சி வரை பூமியில் இருக்கும் நாம் உபயோகிக்கும் சகல விதமான அனைத்து சாமான்களும் தயாரிக்கவும் தொழிற்சாலைகளுக்கு தண்ணீர் இல்லாமல் இயங்காது. அதனால்தான் நீரின்றி அமையாது உலகு என்று சொல்கிறோம். இனியும் தண்ணீரை சேமிக்காமல், சிக்கனமாக பயன்படுத்தாமல் அலட்சியமாக இருந்தால், கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னரே சில ஆய்வாளர்கள் உரைத்தது போன்று அடுத்த உலக போர், த நெக்ஸ்ட் வேர்ல்டு வார், தண்ணீருக்காக நடந்துவிடுமோ என்ற அச்சம் எழுகிறது. எனவே இந்த உலக தண்ணீர் தினமான இன்றைய நாளில் தண்ணீரை மாசுபடுத்தாமல் உயிர் போல் காப்போம் என்று நாம் அனைவரும் உறுதிமொழியை நமது மனதில் ஏற்றி அதனை நிறைவேற்ற பாடுபடுவோம் என்று எனது உரையை முடிக்கின்றேன். கடைசியாக 2 மேற்கோள்கள். நமது தாத்தா ஆற்றில் பார்த்தார், நமது அப்பா கிணற்றில் பார்த்தார், நாம் குழாயில் பார்க்கின்றோம், நம் மக்கள் பாட்டிலில் பார்க்கின்றனர், நம் பேரன் எங்கு பார்ப்பானோ. தண்ணீரின் நிலை இதுதான். இன்று தண்ணீரை வீணாக்கினால் நாளை பாலைவனத்தில் வாழ வேண்டியிருக்கும். உயிர் நீரை உணர்வுடன் சேமிப்போம். மார்ச் 22 உலக தண்ணீர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். தண்ணீரின் சிறப்புகளை இந்த தண்ணீர் தினத்தில் நம்மிடையே பகிர்ந்த பேராசிரியர் குருமல்லேஷ் பிரபு அவர்களுக்கு அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள். நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு வரவேற்கப்படுகின்றன. கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி kamradio@alagappauniversity.ac.in. இந்த நிகழ்ச்சியானது நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையுமே ஒளிபரப்பு செய்யப்படும். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை நீங்க தாராளமா அனுப்பலாம். நன்றி நேயர்களே.